வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். வீட்டில் பீரோவை இந்த இடத்தில் வைத்தால் பணம் குவியும். வாஸ்து சாஸ்திரம். இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் எல்லாம் அதிக நாள் நம்ம கிட்ட தங்கிறது கிடையாது. ஏன் இப்படி செலவாகுது, இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படிங்கிறத பற்றி வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீட்டில் ஈசான்ய பகுதி அப்படின்னு அழைக்கப்படும் வடகிழக்குல பீரோ இருந்தால் பணம் தங்காது. ஈசானியம் அப்படிங்கிறது தண்ணீர் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்வாங்க. எனவே ஈசானியத்தில் பணம் வைத்தால் ஆற்றில் போடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. பீரோவை அக்னி மூலையில் வைக்கிறதும் அவ்வளவு நல்லது கிடையாது. நெருப்பில் இட்ட பொருட்கள் எல்லாமே சுவாகாதான. குறிப்பா இந்த இடத்துல பீரோ வச்சா மருத்துவ செலவுகள் அதிகமா வருமா, அதே மாதிரி பணத்தை அப்போ எங்கதான் வைக்கிறது அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள வரும். கன்னி மூலையில் பணம் வைத்தால் தேவையற்ற செலவுகள் எல்லாத்தையும் குறையும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. கன்னி மூலை அப்படிங்கிறதுக்கு தென்மேற்கு பகுதி அப்படின்னு அர்த்தம். தென்மேற்குல அமைந்த பீரோவை கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ வைக்க வேண்டும். மேலும் பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது. அதே போல அன்றாட செலவுக்கு பணம் எடுப்பதாக இருந்தால் தென்மேற்கு பீரோவில் இருந்து எடுப்பதை விட வாயு மூலை எனப்படும் வடமேற்கில் சிறிய அலமாரி வைத்து அதில் படத்தை போட்டு வைக்கலாம். அந்த அலமாரியை கிழக்கு நோக்கி வைக்கலாம். அதுபோல வடக்கு சுவரில் அலமாரி வைத்து தெற்கு நோக்கியும் வைக்கலாம். இதனால் நமக்கு பணம் அதிகமாக விரயமாவது தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.